ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த லாங் வீடியோ பார்த்திங்கன்னா கிளிம்சஸ் மாதிரி தான் இருக்கும். இன்னும் மேரேஜ் வீடியோலாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்டேருந்து வரவே இல்லை. அது கண்டிப்பாக லேட் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் அவினாசியிலேருந்து உடுமல்பேட் தான் வந்திருக்கோம். ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு வந்து மறுபடியும் ஒரு 2-3 நாள் அங்கே தாங்க இருந்தோம். அதுக்கப்புறமா தான் இங்கே வந்தோம். ஸோ எங்கள் மாமா வீடு ஷார்ட்ஸ்லலாம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த வீடியோஸை நான் கவர் பண்ணியிருந்திருப்பேன். அதில் கொஞ்சம் லாங் வீடியோஸ் மாதிரியும் எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோவை தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யூஎஸ்லேருந்து வந்து அவினாசியில் இருந்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நேராக இங்கே உடுமல்பேட் தான் வந்திருந்தோம். பழனி கூட இன்னும் போகவே இல்லை. இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. எல்லாரையும் பார்த்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் பழனி போகணும். மெயினான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கொடுக்கணும். உடுமல்பேட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சன் ஹோட்டல்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பக்கத்தில் சமுத்ரா சாரீஸ் அண்ட் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குது. அங்கே தான் நான் ப்ளவுஸ் எல்லாமே தைக்க கொடுத்துருந்தேன். இந்த ஜுவல் செட்டெல்லாம் பார்த்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூகேபிஎம் காம்ப்ளெக்ஸில் ஆத்வியா அப்படின்னு ஒரு ஸ்டோர் இருக்குங்க. ஆத்வியாவான்னு எனக்கு சரியாக தெரியலை. நெக்ஸ்ட் டைம் போனேன்னா பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னென்னா இந்த செயின் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹிப் பெல்ட்டு அதுக்கப்புறமா மற்ற செட் எல்லாமே வராது, அது எல்லாமே புக் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். அன்றைக்கி மாமா பொண்ணுங்க 2 பேருக்கு மட்டும்தான் ஜுவல் செட்டெல்லாம் சூஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சின்ன மாமா வீட்டுக்கும் வந்துட்டோம். இங்கேயும் வந்து ஒரு விசிட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு தான் நாங்கள் பழனி கிளம்பி போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் எழில்குட்டியை தூக்கிட்டு பழனி வரோம் இல்லைங்களா, அதனால் அம்மா அழுத்தி எடுத்தாங்க. குட்டி பையன் மட்டும்தாங்க முழிச்சிட்டு இருந்தான். முகில் நல்லா தூங்கிட்டான். தூங்குற பையனை வச்சு எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக உள்ளே கொண்டு போய் அப்பா படுக்க வச்சுட்டாரு. அதனால தான் முகில் இதில் இருக்க மாட்டான். எழில்குட்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கவும் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு பொட்டு வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சான். அதுக்கப்புறம் வச்சு விட்டுட்டாங்க அம்மா. அவனுக்குமே கொஞ்சம் தூக்க கலக்கமாக தாங்க இருந்தது. பசங்க 2 பேருமே நல்லா ஆட்டம் உடுமல்பேட்டில். மாமா பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரே விளையாட்டு. அதனால டயர்டாக தான் இருந்தாங்க. முகில் காரில் வரவே தூங்கிட்டான். அதுக்கப்புறம் எழில் கொஞ்சம் நேரம் பண்ணான். அதுக்கப்புறமா தான் தூங்கினான். ஏன்னா இங்கே வந்தோடனே புதுசாக இருக்கு இல்லைங்களா வீடு. புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து அதை ஃபுல்லாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவர் கொஞ்சம் வந்து அமைதியாவார். அந்த வேலையில் இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். பசங்க 2 பேருக்குமே முடி நல்லா வளர்ந்துருந்தது. கண்ணுக்கிட்டேயே வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் வேறு இருந்தது இல்லைங்களா அப்போது, அதனால் லைட்டாக மட்டும் ட்ரிம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தோம். யூஎஸ்லேருந்து கிளம்பி வரும்போதே அதை பண்ணிடலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனது, அப்புறம் ஷாப்பிங் அப்படி இப்படின்னே டைம் போயிடுச்சு. பசங்களுக்கு இந்தியா போய் கூட நம்ம ஹேர் ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மொட்டையெல்லாம் அடிக்கலையா அப்படின்னு. அது எல்லாமே அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன் சீக்கிரமாக. நான் சொன்ன மாதிரி நிறையாலாம் பண்ணலைங்க. மேலால் இருக்கிற முடியை மட்டும் ட்ரிம் பண்ணி விட சொல்லியிருந்தேன். அவர் வந்து சிசர்ஸ்லேயே பண்ணி விட்டுட்டார். ஏன்னா என் தம்பி ட்ரிம்மரை சார்ஜ் போடுறதுக்கு மறந்துட்டான். அதனால் ட்ரிம் பண்ண முடியலை. சரிம்மா நான் சிசர்லேயே உங்களுக்கு கட் பண்ணி விட்டுறேன் அப்படின்ட்டாரு. முகிலுக்கு பிரச்சனை இல்லைங்க. சிசரில் கட் பண்ணாலும் சரி, ட்ரிம்மர் யூஸ் பண்ணாலும் அவர் கோஆப்ரேட் பண்ணிடுவார். ஆனால் இந்த குட்டி வாண்டு இருக்கார் பாருங்க, இவர் தான் எல்லாம் பண்ணுவார். நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது மடியில் வச்சு உட்கார சொல்லுங்கள் அப்படின்னாரு. அந்த அண்ணாக்கிட்டேயுமே ட்ரிம்மர் இருக்குங்க. நாங்கள் வீட்டில் இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொல்லி வர சொல்லிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா என்னோடய தம்பி சார்ஜரெல்லாம் மாட்டிட்டு ஸ்விட்ச் போட்டு விடுறதுக்கு மறந்துருக்கான். அது எங்களுக்கு தெரியலை. சரி பரவாயில்ல, லைட்டாக தானே, சிசர்லேயே நான் கட் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. முகில் வெட்டிட்டு அவன் பாட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டான் பார்த்தீங்களா. அம்மா குளிச்சு விட்டுட்ருக்காங்க. ஆனால் இப்போது இந்த குட்டி சாருக்கு எத்தனை பேர் பின்னாடி நின்று வேடிக்கை காட்டுவாங்கன்னு பாருங்கள். எழில் குட்டிக்கு ஃபோனில் ரைம்ஸு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. மாடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோட பிக்சர்ஸ் வந்து காட்டணும். அது பார்த்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு என்ன கூப்பிட்றானோ இல்லையோ, மாடை ஒரு நாளைக்கு 100 தடவையாவது கூப்பிட்ருவான். அதே மாதிரி காக்கான்னா ரொம்ப பிரியம். ஸோ இந்த 2 பிக்சர்ஸையும் கூகுளிலேருந்து கோபி காட்டிகிட்டே இருந்தான். அப்படியே வெட்டி விட்டுட்டாரு. ஆனால் நான் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான்னு நினச்சேங்க. யூஎஸ்லலாம் சலூன் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லைங்களா, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவான். இங்கே அந்த அளவுக்கு பண்ணலை. ஏன்னா இத்தனை பேர் சுற்றி இருந்து வேடிக்கை காட்டுறதுனால. இங்கே பாருங்கள், குடுகுடுன்னு ஓடுறதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படியே அமுத்தி பிடிச்சி உட்கார வச்சோம். அது கொஞ்சம் டைம் எடுத்துருச்சுங்க. பார்த்து வேற பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக தான் பண்ணி விட்டார்.
ஒரு வழியாக 2 பேருக்கும் ஹேர் கட் பண்ணி குளிக்க வச்சாச்சு. குளிக்க வைக்கவும் தாங்க பசங்களோட ஃபேஸே தெளிவாக தெரிஞ்சுது. அது வரைக்கும் முடியிலேயே மூடி தான் இருந்ததுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நவீனா ஊர்லேருந்து நவீனா அவங்க ரிலேட்டிவ்ஸு அவங்க அப்பா எல்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் நவீனாவை நாங்கள் கோயம்புத்தூர் ஷாப்பிங் போகும்போதே அப்போவே நாங்கள் மீட் பண்ணிட்டோம். ஷாப்பிங் போன இடத்துலையுமே எங்களுக்கெல்லாம் பர்ச்சேஸ் முடிஞ்சதுங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா அந்த வேஷ்டி ஷர்ட் மட்டும் கிடைக்கவே இல்லை. பசங்களுக்கு கிடச்சிருச்சு. அதோட மேட்சிங் பார்த்தீங்கன்னா இவரோட சைஸ்க்கு அங்கே இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்து எடுக்க வேண்டியது இருந்தது. அவரும் அன்றைக்கி அவினாசி கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்குள்ளே போனோன்னா ராம்ராஜ்லேயே அதே மேட்சிங்கான வேஷ்டி ஷர்ட்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். இப்போ ராம்ராஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே எல்லாருமே இந்த கோல்டன் கலர் போயிடலாம் அப்படின்ட்டு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அதனால இந்த கோல்டன் கலர் ஷர்ட்டும் அதுக்கு மேட்சிங்கான வேஷ்டியும் வாங்கியாச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அவரும் அவினாசி கிளம்பி போயிட்டாரு. எங்களுக்கு அடுத்தடுத்து கல்யாண வேலை ரெடியாக இருந்தது. முன்னாடி அம்மா கொஞ்சம் கழுவி விட்டுட்டு இருந்தாங்க. கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, இது க்ரீன் கலர் பெயிண்ட்டா அப்படின்னு. இது க்ரீன் கலர் பெயிண்ட்டு தாங்க. வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்படி பெயிண்ட் பண்ணும்போதெல்லாம் கீழே தரையும் பெயிண்ட் பண்ணி விட்டுருவாங்க. என்னென்னா கொஞ்சம் கீழே உறிஞ்சிருந்தது, பெயிண்டெல்லாம் வந்திருந்தது. மறுபடியும் புதுசாக பெயிண்ட் பண்ணணும். வீட்டுக்கு கல்யாணத்துக்காக பெயிண்ட் பண்ணும்போது இதை மட்டும் விட்டு வச்சுருந்தாங்க. அது என்னென்னா அந்த பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமாங்க ஒரு 10-15 நாளைக்கு அந்த டயரோட அச்செல்லாம் அப்படியே அதில் பதிஞ்சிரும். இப்போ கார் எடுக்கிறாங்க, 2 வீலர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயரோட அச்சு அப்படியே விழுந்துடும். ஸோ அதுக்காக அம்மா என்ன நினச்சாங்கன்னா, முன்னாடியே அடிச்சிட்டோன்னா அதெல்லாம் கரையாயிரும், கல்யாண சமயத்தில் பார்த்து நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்னு அது மட்டும் பெண்டிங் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 நாளையிலேயே கீழே தரை ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இப்போ பார்க்குற ஷார்ட்ஸில் எல்லாமே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் மறுபடியும் உடுமலை தாங்க வந்திருக்கோம். இது ஒரு 2 டேஸ் கழித்து நாங்கள் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு பிளான் தான். இனி கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு பிஸி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேலை இருக்குது. இனி டைம் கிடைக்குமான்னு தெரியலை. அதனால பசங்களை கூப்பிட்டுட்டு ஒரு 2 நாள் வந்து இங்கே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அம்மிச்சி அத்தை எல்லோரும் கூப்பிட்டாங்க. அங்கே சின்ன மாமா வீட்லேயுமே எங்கள் சின்னம்மிச்சி அக்காலாம் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. சரி ஓகே 2 நாள் பசங்களை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துட்டு வரலாம். அப்படியே கூட கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்ததுங்க, நான் அதையும் பார்த்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். காரில் வரும்போது தாங்க நினச்சேன் பலாப்பழம் சாப்பிடணும் போலையே இருக்கே அப்படின்னு. வீட்டுக்கு வரேன், எங்கள் அத்தை இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஆரியபவன் பேக்கர்ஸ் பக்கத்தில் தான் இருக்கும். நான் முன்னாடியே இந்த கொரியர் அனுப்புகிற வீடியோலலாம் கூட சொல்லியிருந்திருப்பேன். அங்கே போய் கொஞ்சம் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. கூடவே பலாப்பழமும் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த பேகு ஃபுல்லாக இருந்ததுங்க. நான் வந்தோடனே பாதி காலி பண்ணிட்டேன். பலாப்பழம், நவாப்பழம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா எங்கள் மாமா வந்தார். நான் அப்பயும் சொல்கிறேங்க, இந்த லாங் வீடியோவில் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன், கொஞ்சம் சிரித்த முகமாக வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் பண்ணுற வேலையை பாருங்களேன். இந்த கவரெல்லாம் கொண்டு வந்து யார் இங்கே போட்டது அப்படின்னு தூக்கி வீசுகிறாரு. இப்போ சிப்ஸ் பேக்கெட் எடுத்து அவர் உடைக்கிற அழகு மட்டும் பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு தோதா ஏதாவது நீ வாங்கி வச்சுருக்கியா, எல்லாம் பாரு அவளுக்கு பிடிச்சதாக வாங்கி வச்சுருக்க அப்படின்னு வேற ஒரு கம்ப்ளைண்ட்டு. அங்கே பாருங்கள், அந்த பொறுமைங்கிறதே வந்துட்டு எங்கள் மாமாவுக்கு என்றைக்குமே இருக்காதுங்க. எல்லாத்துலேயும் அவசரம்தான். அதில் வேறு சொல்கிறாரு, உங்கள் அத்தை என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, அது என்னன்னு கேட்டுட்டு போ அப்படின்னாரு. நான் அதான் சொன்னேன், யார் யாரை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு இன்றைக்கி நான் இங்கே ஸ்டே பண்ணேன்னா தெரிஞ்சிரும் அப்படின்னு. முகிலுக்கும் சரி எழிலுக்கும் சரி எங்கள் மாமாங்க 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். நல்லா போய் அட்டாச் ஆகிட்டாங்க. எழில்குட்டியை கேட்கவே வேண்டாங்க, அவருக்கு பயங்கர ஜாலி தான். காரில் சுற்றுறது, அங்கே முன்னாடி நிறையா வண்டி நிற்குங்களா, அதிலெல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சு வேடிக்கை காமிச்சா அவர் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தார். எங்களை கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் குறிப்பாக என்னெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. அதான் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். பேசாமல் நீ விட்டுட்டு கிளம்பிடு, யுஎஸ் போகும்போது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. அவன் இருந்துக்குவான், நான் தான் வந்து ஒரு நைட்டு தாண்ட மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வாங்கிட்டு வந்திருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் நம்மால் இந்த பாக்ஸை பார்த்தா விடுவாரா, வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு லா லா லூ லூன்னு என்னென்னமோ உளறிட்டு பேசிட்டு விளாண்டுட்டு இருந்தான். சரி கொண்டு போய் கொடுத்துட்டு வாடா கரெக்டாக அப்படின்னு சொல்லவும் எடுத்துகிட்டு போயெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனால் அங்கே வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கொட்டி வச்சுருந்துருக்காங்க. இதை போய் கொடுத்துட்டு அங்கே உட்காந்துட்டான்.
அதுக்கப்புறம் உட்காந்து தான் நான் அந்த ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணேன். ஏன்னா எங்கள் அத்தை சொன்னாங்க, வீடு கிரகப்பிரவேசத்துக்கு நாங்கள் இந்த இளநீர் அல்வா வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் இங்கே மாமா வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் இல்லைங்க. ஸோ அதனால் நீ டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னாங்க. நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆரியபவன் பேக்கர்ஸில் தான் இருக்குது. யாராவது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மாமாவுக்கு 2 பொண்ணுங்க இல்லையா? பெரியவ சென்னையில தான் இருந்தா, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சின்னவ அன்னைக்குன்னு பார்த்து காலேஜ் போயிட்டாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தேன். இங்கே வந்து நான் ஸ்டே பண்ணுறேன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவள் டென்ஷன் ஆயிடுவா. "ஏன்க்கா நான் இருக்கிறப்ப நீ வர்றதில்ல, நான் இல்லாதப்ப வந்து இருக்கிற பார்த்தியா?" அப்படின்னு கேட்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். மேலே மாடியில் ஒரு ரூஃப் டாப் மாதிரி இருக்கும். அங்கே கிளாஸ் போட்டிருப்பாங்க. இந்த மழையெல்லாம் பேஞ்சப்போ அது என்ன ஆயிருக்குன்னா, கொஞ்சம் லைட்டாக தண்ணி உள்ளே இறங்கியிருக்கு. ஸோ அந்த கிளாஸை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் கொஞ்சம் போயிட்டுருந்தது. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் குப்பையாக இருந்ததுங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ரோபோ வேக்கமை ஆன் பண்ணி விட்டாங்க. அது பார்த்த உடனே பசங்க 2 பேருக்கு ஒரே விளையாட்டாக போயிருச்சு. சரி கொஞ்சம் நேரம் அவன் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இங்கே பாருங்களேன். அதுக்கப்புறமா நானும் அத்தையும் வெளியில் கிளம்பிட்டோம். நானும் அத்தையும் வெளியில் கிளம்புறோம் அப்படின்னாவே நிச்சயமாக வீடு திரும்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும் எப்போவுமே. உடுமலைப்பேட்டையவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவோன்னு வச்சுக்கோங்களேன். போன ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுதுங்க. முடிஞ்சதுக்கப்புறமா ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி அது வரைக்கும் ஏன் சும்மா இருக்கணும் வா அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அத்தை. இந்த பூரணம் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்கு இல்லைங்களா? அங்கே நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ் இருந்தது. போலி எல்லாம் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சாட் கார்னர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. சரி அதில் ஒரு சாட் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆலு சமோசா சாட் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? அதுதான் ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த பூரணம் ஸ்வீட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா நகர் நுழையிற இடத்துலையே இருக்குங்க. இங்கே இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் புதுசாக யாராவது வரீங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த ஐஸ்வர்யா நகர் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி முன்னாடியே தான் இந்த பூரணம் ஸ்வீட்ஸ் அப்படின்னு இருக்கும். எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்ச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இட்லி எல்லாம் ஊற்றி வச்சு மண் சட்டியில் தக்காளி குழம்பு வச்சுருக்காங்க. ஏன்னா தக்காளி குழம்புனா எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. எழில் குட்டியுமே இந்த குழம்பு சாம்பார் இந்த மாதிரி தாங்க பிடிக்குது அவனுக்கு. சட்னி எல்லாம் அவருக்கு பிடிக்கிறதில்ல. அதனால குழம்பே வச்சுருந்தாங்க. பசங்களுக்கும் இட்லியே ஊட்டி விட்டுறலாம் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டாங்க. நாங்கள் தான் கடைசி. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எழில் குட்டியை தூங்க வைக்கிறது தாங்க எனக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. இடம் புதுசாக இருக்கவும் எல்லாம் பிரைட்டாக இருக்குது இல்லைங்களா? அவர் ஆட்டமான ஆட்டங்க. தூங்கவே மாட்டேன்னு ஒரே ரகலை. இந்த ரூமில் இருந்து அந்த ரூமுக்குன்னு போய்கிட்டே தாங்க இருந்தான். அதுலேயே சாமி ரூமுக்கு போய் இந்த விபூதி குங்குமம் பார்த்துட்டான் அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருப்பான். எனக்கு என்ன பயம்னா அது கண்ணுக்குள்ளே விழுந்துரும் இல்லைங்களா? விழுந்துருச்சுன்னா உறுத்த ஆரம்பிச்சிடும். போட்டு தேய்ச்சிட்டே இருப்பான். வேண்டான்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. அது தெரியுது பாருங்களேன். அதை எடுத்து நெத்தியில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது சாருக்கு. அதுவும் எடுத்து வச்சுட்டே இருக்கிறது. விபூதி மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் கேட்குறதில்ல. எல்லாமே எடுத்து பூசணும் அப்படிமா. அப்படியே ஃபுல்லாக அள்ளிட்டாங்க. சரி கையை போய் கழுவிட்டு வா அப்படின்னு சொன்னேன். வேகமாக சார் போனார். போய் அந்த வாஷ் பேசின் இருக்க இடத்துக்கு போய் கை கழுவுறதுக்கெல்லாம் போனார். போயிட்டு திரும்பவும் இங்கே வந்துட்டாங்க பூஜை ரூமுக்கு. அவன் பூஜை ரூம்லையே தாங்க மோஸ்ட்டாக இருந்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இப்போ எங்கள் அம்மிச்சி, அப்பச்சி மாதிரி ஏஜ்டாக இருக்காங்க இல்லையா? அவங்கக்கிட்ட போகிறதில்ல. ஏன்னா அவங்களால தூக்க முடியாது இல்லையா? தூக்கிட்டு அவங்க நடக்க மாட்டாங்க அப்படின்னு நல்லா தெரியும். இப்போ எங்கள் மாமா கூப்பிடுவார் பாருங்க. உடனே பூனைக்குட்டி மாதிரி அப்படியே பின்னாடி ஓடிடுவார். அவர் வா மேலே மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இங்கே இருந்தால் அம்மா நம்மளை தூங்க வச்சிருவா, நம்ம பேசாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவான். அவர் அம்மாக்கெல்லாம் டாட்டா சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பாருங்கள் டாட்டா போட்டுட்டு கிளம்பிட்டாரு. டாட்டா 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 டாட்டா. ஐயா ஐயான்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. எங்கள் மாமாவும் அத்தையும் எழிலுக்கும் முகிலுக்கும் அப்பத்தா ஐயா அப்படிங்கிற முறை தான். ஸோ அதனால் நல்லா ஐயா ஐயான்னு பின்னாடியே சார் கிளம்பிட்டாரு. இதில் 2 மாடி ஏறணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாடி ஏறி முடிக்கும் போதே சாருக்கு வந்துட்டு முடியல, மூச்சு வாங்கிருச்சு. அப்புறம் தம் கட்டி ஏறுறாங்க. இத்தனைக்கும் தூக்கத்தில் தான் இருக்கான். இதில் நான் பின்னாடி வர்றேனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே வேற வந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறுறதெல்லாம் ஏறிட்டான். அவனுக்கு என்னென்னா இவர் எங்கேயும் நம்மளை விளையாடுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, எப்படியாவது தூக்கத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பிடிச்சிக்கிட்டான். ஆனால் மேலே போனதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்களேன். அவன் அந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான்.
ஏன்னா அவன் எதிர்பார்த்துட்டு வந்தது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. அவர் இங்கே வந்து தூங்குறதுக்காக கூப்பிடுவாருன்னு அவன் நினைக்கவே இல்லைங்க. வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டான். அதுக்கப்புறமா கீழேயே போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. லேட் நைட்டில் தான் தூங்குனான்னு வச்சுக்கோங்களேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு சட்னி சாம்பார்லாம் வச்சுருந்தாங்க. வடை மட்டும் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. சரவண பவனில் நல்லா பெரிய பெரிய வடை மாதிரி போடுவாங்க. பழனியில் எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா? பழனியை விட உடுமல்பேட்டில் நிறைய ஹோட்டல்ஸ் வந்து நல்லாயிருக்குங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே உடுமலை தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பழனியை விடவே இங்கே உடுமல்பேட்டில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாரோடையும் இருக்கும்போது நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதையே மறந்துடுவேங்க. அன்றைக்கும் அப்படி தான் நல்லா பேசிட்டு சாப்பிட்டு முடிக்கும்போது தான் எனக்கு ஞாபகமே வருது. அச்சச்சோ ஷார்ட்ஸ் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கேனே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவசரமாக வந்து ஷார்ட்ஸை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு எடிட் பண்ணுறதுக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ட்ராவல்னு இங்கே அங்கேன்னு எங்கேயாவது ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கேன். வாய்ஸ் ஓவருமே பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது பின்னாடி பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்கவே இருக்காது. பசங்க சத்தம் போட்டுட்ருப்பாங்க. இப்போ கூட பாருங்கள் வீட்டில் நாய் கத்திக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குளிக்கிறதுக்கு சோப் கேட்டப்போ அத்தை இந்த சோப் எடுத்து கொடுத்துருந்தாங்க. பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பேக்கேஜிங் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேண்ட்மேட் சோப் அப்படின்னாங்க. இங்கே உடுமலையில் தான் எங்கேயோ வாங்கியிருக்காங்க. ரொம்ப வாசனையாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. லாவெண்டர் ஃப்ளேவரோட. குளிச்சு முடிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு இங்கே சின்ன மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். மதிய லஞ்ச் இங்கே தான். முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சுருந்தாங்க. ரசம், கூட்டு, பொரியல்னு எல்லாமே இருந்தது. கூடவே காளான் பிரியாணியும் செஞ்சுருந்தாங்க. இங்கே என்னென்னா வேலை அப்படிங்கிறது எனக்கு நிஜமாகவே இல்லைங்க. அலைச்சல் இருக்குது. அங்கே எங்கேயும் போயிட்டுருக்கேன் வந்துட்டுருக்கேங்கிற அலைச்சல் இருக்கே தவிர இன்னும் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போய் நான் சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கவே இல்லை. இங்கே சமைக்கவும் விட மாட்டேன்றாங்க. அதனால பசிக்க மாட்டேங்குதுங்க. பசிக்காமல் சாப்பிட்றதுனால கொஞ்சம் வெயிட் போட்டுட்டனோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட எனக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இதெல்லாம் இங்கே கிடைக்கிற வரைக்கும் அனுபவிக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் போனால் நம்ம தான் எல்லாம் அங்கே பார்த்தாகணும் அப்படின்னு நம்மளே மனசை தேத்திக்க வேண்டியது தான். பசங்களுக்கெல்லாம் இங்கே ஸ்கூல் இனி ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால நோட் புக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கவர் போடுற வேலை இருக்கும் இல்லைங்களா? அதான் அக்கா உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஒரு குட்டீஸ் வீட்டில் இருந்தாவே சமாளிக்கிறது கஷ்டம்தான். இங்கே பாருங்கள் 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் ஒவ்வொரு ரகம்தான். 4 பேரும் சேர்ந்து உட்காந்து விளையாடுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்பப்போ 2 பேர் வந்துட்டு கம்பெனி சேர்ந்துக்குவாங்க. அப்புறம் அவங்களே அடிச்சுக்குவாங்க. இதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் காருண்யா கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருக்கா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கிறா. அதனால் பசங்க 3 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அங்கே அடிதடியாக தான் இருக்கும். நம்ம எப்போயாவது நினைப்போம் இல்லைங்களா, நாளைக்கு எந்த வேலையுமே வச்சுக்கக்கூடாது, பேசாமல் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. அப்படி நினைக்கிற அன்றைக்கி தான் நமக்கு வேலை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பிளான் பண்ணியெல்லாம் நம்ம ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. இந்த மாதிரி எப்போயாவது நமக்கு அமையும் போது அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நானும் நினப்பேன். இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுமே வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் தாங்க. திடீர்னு பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பி வந்தது தான். அதனால் நான் பாட்டுக்கு படுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரியான சந்தர்ப்பம்லாம் நான் யுஎஸ் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. பசங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் அங்கே பார்த்துக்கணும். அங்கே போனால் ரொட்டீன் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்தேன் அன்றைக்கி 2 நாளுமே. ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நிச்சயமாக சொல்ல மாட்டேங்க. பட் இருந்தாலும் மெமரிஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் பார்க்கலாங்களா?